அதே மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்ப ஆரம் வீர மந்திரியா இருந்தவருக்கு துணையா இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலையும் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதோ நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்க எல்லாம் வரிசையா வந்து வீட்டுல நிப்பீங்க. அந்த கால வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்ப நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் சிட்டையே அனுமதிக்கல, அவங்க எல்லாம் வெகு தூரத்துல நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கடை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் களத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரிதான் 2ஆ பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டுல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.